பேசவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே நிற்கோம்னா வீரசிகாமணி ஊர். அதனால தான் கரெக்டு தான். அங்கே வந்து இப்போ எந்த ஊர் இது எந்த பக்கம் இருக்குன்னா வடநத்தம்பட்டி அவுட்டரில் இருக்குது. இது இந்த ஊர் பக்கம் எங்கே இருக்குன்னா புளியங்குடியிலேருந்து 14 கிலோமீட்டர், சொரண்டையிலேருந்து 15 கிலோமீட்டர் வருமா, 15 கிலோமீட்டர் வரும் சொரண்டையிலேருந்து. அது அப்போ தென்காசிலேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கலாம். இதுக்குள்ளே இருக்குது இந்த கோயில். இது வந்து எப்படி இந்த கோயிலில் என்னன்னா மலையை குடஞ்சிருக்காங்க, சிம்பிளாக குடஞ்சிருக்காங்க. பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை, சிம்பிளாக குடஞ்சிருக்காங்க. அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் கோயில். இந்த கோயில் பார்க்கறதுக்கு இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது நார்மலாக தான் தெரியுது. உள்ளே போய் பார்த்தா தான் இருக்குது எப்படி இதெல்லாம் குறைஞ்சாங்க, எப்படி அவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்கன்னு. வாங்க கோயிலுக்குள்ளே போவோம். நான் வருங்க. நந்தியப்பன் இருக்காரா? தலைவிரிச்ச மரங்கள்லாம் இருக்கு. விநாயகர் பெருமாள் எல்லாமே மலையில குழஞ்சதான். ஒரே கல்லையில இருக்காரு. சூப்பரா இருக்காருல, அதிசயமா தான் இருக்குது. பாருங்க எல்லாமே மலையால குடஞ்சது இருக்கு. பாருங்க மலையை குடஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. பட் நம்ம இப்போ தான் புதுசாக ஆரம்பித்து நம்ம போட்டிருக்கனால ஒரு வீடியோ இப்போ தான் ஓனாக வருது. பாருங்கள், அடுத்தடுத்த ஃபாலோவர்லாம் வாங்க. நிறையா கோயிலை பற்றி இன்னும் நிறைய வீடியோலாம் வரும். பாருங்கள், நந்தியப்பன் நந்தீஸ்வரர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. என்னப்பா நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பா நல்லவா. நாங்கள் வர டைம் பூஜாரி யாரும் இல்லை, கூட்டிக்கிறாங்க. அவங்க இந்த பிரதோஷம், மகா சிவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி டைம்களில் தான் அந்த கோயில் வந்து இன்னும் சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்குது. பக்கத்தில் கும்பிடலாம், கைலாசநாதரை பக்கத்தில் கும்பிடலாம். எங்கேயுமே கால கிடைக்காத உள்ளேயும் கண்டு வரைக்கும் ரொம்ப படங்கள் விளக்கு வெளிச்சத்தில் தான் இருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க. பக்கத்துலேயே அம்மன் இருக்காங்க. ஸோ இதோட முழு அம்மன் என்ன சாமி என்னன்னு தெரியல. நாங்கள் இப்போ தான் தச்சுல அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். கைலாசநாதர் பேர் மட்டும்தான் தெரியுது. ஆக்சுவலாக நாங்கள் போனது வந்து இந்த ஊரில் இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது இந்த கோயிலில். அப்படி என்ன அவசியம்னா, வீரசிகாமணி ஊருக்குள்ளேயே ஒரு மேற்கு பார்த்த சிவன் இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயில் பேர் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கு நாங்கள் போன இடத்துல ஒரு சின்னதாக சம்பவம் நடந்துச்சு, பார்க்க முடியாமல் போகுது. என்னென்னா, கோயில் வேலைப்பாடுகள்லாம் நடந்து கிட்டத்தட்ட 3-4 மாதம் அது வந்து அடைச்சே கிடக்கு. அதை கும்பாபிஷேகம் பண்ணி திறக்காமல் வச்சுருக்காங்க. என்னென்னு அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டபோது, சங்கரன் கோயிலில் ஏதோ வேலை வந்துருக்கு, அதெல்லாம் முடிச்ச பிறகு முடிப்பாங்க. இப்போ நாங்களே எங்கள் கோயில் சாமி கும்பிட முடியாமல் தான் இருக்கோம், கோயிலை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கோயில் அப்படி என்ன அப்படின்னா, உலகத்திலேயே 3 இடத்துல தான் இருக்குது மேற்க பார்த்த சிவன் இருக்காங்க. அதில் 2 தமிழ்நாட்டில், ஒன்று இங்கேயும், ஒன்று பக்கத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குங்காங்க. இன்னொன்று எங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். அந்த கோயிலை போய் பார்க்க போகும்போது வெளியில் பூட்டி கிடக்கு. வெளியில் 2-3 லேடிஸ் அவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து கோயில் மாதிரி தெரியல, ஒரு சாதாரண ஊர்க்காரங்க கோயில் மாதிரி தெரியுது. பட் அதெல்லாம் கவர்மெண்ட் கோயில். அங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டபோது அவங்க வீடு வெளியில் உட்காந்து பீடி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டபோது இந்த பிறக்கலாங்க பூட்டியை தான் கிடக்குறாங்க. ஸோ அதனால் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதனால் அந்த கோயில் வீடியோ போட முடியல. கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னா அந்த கோயிலை வீடியோ போகணும். அடுத்தடுத்த கோயில்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வர வழியில் நம்ம அப்பாவும் பார்த்ததுக்கு அப்பாவை பக்கத்துலேருந்து பார்த்துட்டேன். அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். அவரை பார்க்கறதுலாம் பெரிய பாக்கியம் இல்லை. அதனால் பார்த்தாச்சு. அடுத்தடுத்த வீடியோலாம் பார்ப்போம். இது பாருங்கள், ஒவ்வொரு கோயிலையும் எப்படி இந்த குழந்தை இருக்கான்னு பாருங்கள். அந்த கல்வெட்டுகளும் இருக்குது, ஆனால் இதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. பாக்கே பிரம்மாண்டமான ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா, பூஜைகள் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இதிலேயே பூசாரி நம்பர் இருக்குது. இந்த கோயிலோட பூசாரி நம்பர்.
உங்கள்கிட்ட நம்பர் இருக்குது, அப்படியே எடுத்து போயிடணும். ஃபோன் போட்டு கேட்டுட்டு இந்த கோயிலுக்கு வரவங்க வந்துக்கலாம். கோயிலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆடிய பாதனே அம்பலவாடனே, ஆடிய பாதனே அம்பலவாடனே, நின்னாட்ட கருணையை இழை அறிவேனோ, நின்னாட்ட கருணையை இழை அறிவேனோ. மரமாக இவ்வளோ பெருசா நிற்கி. இதுலேயும் இந்த சனியம் பிடிச்ச பிள்ளைக்காடு எப்படிலாம் எழுதி போட்டு பார்க்குற பார்க்கிற மக்கள் இதை எழுதி போட்டால் எவனும் வழங்கக்கூடாது. கோயத்தூரில் வந்து எதை எழுதி போட்டுக்காம பாருங்க. பாட்டின்னு வர விட்டுக்காங்க. நல்லா விளக்கு மொத்தம் காய வச்சுட்டு வெளுத்தா சரியாகும். மக்களே இங்கே ஒரு கோயில் இருக்குது, பாங்க. அடுத்து சுற்றி வயக்காடு தான். இது வந்து இந்த அறுவடை டைம் நம்ம நெல் போட்டுருக்கிற டைம் இந்த பச்சை பசேன்னு இருக்கும்போது பார்த்து போட்டோம்னா நல்லா இருக்கும்னா பார்க்க. அரச மரம் தான். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சூப்பராக இருந்துக்கலாம். இங்கே 2 பேர் இருக்காங்க, அவங்க பார்த்து போவோம். அருள்மிகு ஆதிபராசக்தி வெக்காளியம்மன் கோயில். இது யாரோ பான்சர் மாதிரி எடுத்து கட்டியிருக்காங்க. அவங்களும் பார்க்கறதுக்கு நல்லா காட்சி கொடுக்காங்க அம்மன். என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்ப நல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பல. ஓகே மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் வேறு கோயில்கள் நிறைய கோயில்களாக இருக்குது. பேச உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் சந்தோஷமாக அருள்வாக்கு பெற்று நிம்மதியாக